மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ, நீங்க யாரோட எதிர்பார்த்த அதே ராயல் பாஸ் வீடியோ தான் இதுவும். ஸோ என்ன சார் இன்னைக்கு ராயல் பாஸ் ஆஃபர் வீடியோவா? ஆமா மக்களே, ஸோ ராயல் பாஸ் ஆஃபர் வந்து நம்ம இருக்குன்றதை சொல்லி தான் ஆகணும். ஸோ அது எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ அதை நான் சொல்ல தான் போறேன். ஸோ அது புதுசாக ஒருத்தவங்க திடீர்னு ஒருத்தவங்க உள்ள வந்துருக்காங்க. ஸோ நேற்று படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், ஸோ இன்னைக்கு காலையில் படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்க இப்படிதான் இருக்கணும்ன்ற சொல்ல முடியாது. உங்களுக்கு மேபி இந்த வீடியோ பார்த்துருக்கலாம், நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஸோ அடிக்கடி ஆஃபர் வீடியோ வருது சார் நினைச்சிருப்பீங்க. ஸோ நீங்க இந்த ஆஃபர் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. சிம்பிள், அவ்வளவுதான். ஒரு விஷயம் பிரச்சனையே இல்லை. ஸோ புதுசா வரவங்களுக்கும் ஸோ இதை பத்தி திடீர்னு யாரோ ஒருத்தவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன். ஸோ ராயல் பாஸ் பத்தின வீடியோ தான் இதுவும், சரியா? ஸோ ராயல் பாஸ்னு ஒரு விஷயம் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த ராயல் பாஸ்ன்ற விஷயம் வந்து படிக்கிற எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ இது வந்து எல்லாரும் இதை இதோட இது குவாலிட்டியை வந்து யூஸ் பண்ணி இதோட குவாலிட்டி வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ எல்லாரும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து இதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்துடக்கூடாது அப்படின்றக்காக இந்த வீடியோ டெய்லி நம்ம போடுறோம். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நம்ம ராயல் பாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ராயல் பாஸ்ல என்னென்ன இருக்கும், ஸோ ராயல் பாஸ்னா என்ன, ஸோ ராயல் பாஸ்னா ஒன்றும் இல்லையா. ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்கணும், ஸோ பேங்க் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான ஒரு வே வேணும் தானே. ஸோ இப்படி படிக்கணும், ஸோ ஒரு எக்ஸாம் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி அதை அப்ரோச் பண்ணணும். ஸோ எல்லா வழியும் எல்லா இதுவும் இருக்கும்ல. ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம கிராக் ஜாக்கை ஃபாலோ பண்றீங்கனாலே உங்களுக்கு இதில் பாதி விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன படிக்கணும், அதை எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கோர்ஸ் தான் இந்த ராயல் பாஸ் அப்படின்ற விஷயம். ஸோ இந்த ராயல் பாஸ் மட்டும் நீங்க வச்சிருந்தீங்கனாலே நீங்க பேசிக்ஸ் படிக்கணும். பேசிக்ஸ் வந்து படிக்கணும், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றீங்க, பேசிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னாலும் ஸோ இந்த ராயல் பாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இல்லை நான் மிட் ஆவரேஜ்ல இருக்கேன், இல்லை அபோவ் ஆவரேஜ்ல இருக்கேன் அப்படின்னாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க பேசிக்ஸ் படிக்கிறதுக்கான வீடியோ கோர்ஸ்ல இருந்து ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கான பண்டில் பிடிஎஃப் இருக்கட்டும், பிடிஎஃப் கோர்ஸா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இ புக்ஸ், மாக் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸோட பெய்டு பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி பேக்கேஜ், ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் இருக்கட்டும், ஸோ மந்த்லி குவிஸா இருக்கட்டும், ஸோ ஒன்லைனரா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து உங்களுக்கு இந்த ராயல் பாஸ்ன்றதுக்குள்ள கம்ப்ளீட்டா அடக்கம் ஆயிரும். ஸோ அதை நீங்க ஒரு ராயல் பாஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்க இன்ஸ்டியூட்ல நீங்க போய் படிக்கிறீங்க, இதே தான் இன்ஸ்டியூட்ல எல்லாமே கொடுக்குறாங்க சார், பட் என்னால் இன்ஸ்டியூட் வரையும் போற அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படின்றவங்க சிம்பிள். ஸோ 12 monthsக்கு 1499 நீங்க ராயல் பாஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ ராயல் பாஸ் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? 12 monthsக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ண எல்லாரும் இந்த ராயல் பாஸை அடுத்தடுத்த அப்டேட் நம்ம நிறைய சர்ப்ரைசஸ் விஷயங்கள்லாம் வேற நியூ இயர்க்கு வரப்போகுது. ஸோ அதையும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட்டா மட்டும்தான் இருக்கும், சரியா? இதுல வந்து உங்களுக்கு டிராபேக்கோ லேக்கோ கண்டிப்பா இருக்காது. ஸோ நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா மேபி அது உங்களுக்கு லேக் ஆகும். ஸோ பட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டான விஷயமா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸை நான் கண்டிப்பா கொடுப்பேன். ஸோ 12 monthsக்கு 1499 யார் தேவைப்படுறீங்களோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி எலைட் கோர்ஸ் வந்து ராயல் பாஸோட ஆட் ஆகாது. ஸோ எஸ்எஸ்சி கோர்ஸும் தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரியா? வீடியோ கோர்ஸ் வந்து நம்ம பேசிக்ஸ் வந்து கொடுக்க போறோம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ 12 months செலக்ட் பண்ணிட்டு கீழே இங்கே பை நவுன் இருக்கும். ஸோ லாகின் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறமே பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பே பண்றீங்களான்னு கேட்கும். ஸோ கியூஆர் கோட் மூலமா யூபிஐ மூலமாவோ உங்கள்கிட்ட எந்த ஃபெசிலிட்டி இருக்கோ அது மூலமா நீங்க பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பேசிக்ஸ் படிக்கிறவங்க, பிகினரா இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? இதுதான் ராயல் பாஸ், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே மக்களே, ஓகே. ஸோ சொல்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். டாடா, பை பாய், see you.